வணக்கம், வெல்கம் பேக் டு டிபிஸ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ரியல்மி GT60 5G மொபைல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஸ்பெஷலாக வந்து ஜிடினாலே இதோட பெர்ஃபார்மன்ஸும் கேமிங்கும் சூப்பராக இருக்கும். இதில் தனியாகவே ஜிடி மோட்னே இருக்குது. நம்ம கேமிங்லாம் எந்த லேகுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இதில் விளையாட முடியுது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல எல்லோ கலர் டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட பேக் சைடில் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸு, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் இது எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இதோட ரியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,000. இது வந்து இந்த அமேசான்லலாம் இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நான் 23,000க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 8GB, விர்ச்சுவலாக வந்து 4GB வந்து சப்போர்ட் பண்ணுது ரேம் ஸ்பீடு. இதோட மெமரி ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 256GB. இதுலேயே வந்து ரேம் ஸ்பீட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் 12GBல கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதோட ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரேம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு வேணும்னா நீங்கள் அந்த இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் சோனி IMX615 கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வந்து 50 மெகா பிக்சலும், வைட் ஆங்கிள் கேமரா வந்து 8 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளால 4K வீடியோ வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸுமே 4K வந்து எடுத்துக்கலாம். நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு கவர் மாதிரி இருக்கு. அதில் எடுத்தோம்னா நம்மளோட அந்த மொபைலுக்கான பேக் கவரும், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட் எதுக்காகனா நம்ம ஏதாவது டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி ஒட்டும் போது அந்த ஸ்பீக்கர்லாம் க்ளோஸ் ஆகிடும் சம்டைம்ஸு. அதெல்லாம் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கரை வந்து அது மேலே ஒட்டிட்டு நம்ம அதை ஒட்டும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சிம் எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மொபைல் பேக் கவர் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா கிட்ட மட்டும் ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது அந்த பிளேஸ் ஃபுல்லாமே. அங்கே வந்து ஏன் ஓப்பனில் கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் வந்து பேக் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா கிட்ட ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த இடம் மட்டும் ஓப்பனாக விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ஜர். இந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறும். ஸோ வந்து 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம நார்மலாக இருக்க கேபிளோட லென்த்துக்கு வந்து இருக்குது. 1 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த லென்த்துக்கு வந்து இருக்குது. இது வந்து கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லை கேம் விளையாடுறோம்னா சூடாகாமல் இருக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 3 கலர் வேரியன்ஸில் வருது. இன்னைக்கு நான் வந்து பர்பிள் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த கேமரா கிட்ட மட்டும் கிளாஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து 7 hours இருக்குது. ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் 7 hours வந்து நமக்கு சார்ஜ் வந்து நிற்குது. நம்ம கேம் விளையாடுறது அந்த மாதிரிலாம். இதில் கீழ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும், நம்ம சார்ஜ் பண்ணுற அந்த போர்ட்டு, நெக்ஸ்ட் வந்து சிம் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிம் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளால எக்ஸ்டர்னலாக வந்து எந்த ஒரு SD கார்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து 2 சிம்மையும் ஒரே ஸ்லாட்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் அபோட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 to 10% வந்து 1 minute ஆகிடும். 50% சார்ஜ் வந்து 12 minutes ஆகிடும். 70% சார்ஜ் வந்து 90 minutes ஆகிடும். 100% சார்ஜ் வந்து 32 minutes ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 10% எல்லாம் இருக்குது அப்படின்னா 30 minutesக்குள்ளேயே நமக்கு வந்து சார்ஜ் ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் IR பிளாஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட ஹோம் அப்ளைன்சஸ் வந்து எதெல்லாம் ரிமோட்டில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த இதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து இதில்
3 OS வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம அது வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும் நம்மளோட மொபைல் ஃபோனை. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த செக்யூரிட்டி ஸ்கேனர் இருக்கு இல்லையா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி அந்த ஸ்கேனர் வந்து நார்மலாக இருக்க ஸ்பீடை விட இதில் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துலாம் ஓப்பன் ஆகல, ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கும் போதே ஓப்பன் ஆகுற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட ஃபேஸ் ஸ்கேனருமே இதில் இருக்குது. இதில் வந்து பிரைட்னஸ் வந்து 6000 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பிரைட்னஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டால்பே விஷன் கொடுத்துருக்காங்க. இதில் HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கர்வ்டு டிஸ்பிளே 10 பிட்ஸ் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக தூரல் மாதிரி அந்த மாதிரிலாம் பட்டதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 mm கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் வந்து 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மொபைலை விட இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து Realme K20 வச்சுருந்தேன், Redmi K20 வச்சுருந்தேன். அதை விட இது கொஞ்சம் வெயிட் வந்து எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன இதுலேருந்து 10x வரைக்கும் ஜூம் போக முடியும். கடைசியாக இருக்கிறதுல வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது கூட நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. நல்லா வந்து கிளாரிட்டியோட சூப்பராக எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா இந்த மாதிரி டீட்டெயில்டாக வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோ மோஷன், அதுக்கப்புறம் ஃபிலிம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் வைடாக எடுக்கிறதுனா அது மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. சிலர்லாம் வந்து ஏதாவது பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குன்னா அது வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா அது கூட நம்மளால ஈஸியாக கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப் டிராகன் 7th ஜென்ரேஷன் 3 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமரா கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வீடியோஸும் ஃபோட்டோஸ்லாம் வந்து 4K வரைக்கும் நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சவே வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நான் இதில் இருக்க எல்லா ஃபீச்சருமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி நைட் லைட்டிங்கில் ஃபோட்டோஸும் வந்து நிறைய எடுத்து பார்த்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. சைடில் வந்து வால்யூம் பட்டனும் அந்த ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல அதுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரால் அப் ஸ்க்ரால் டவுன் அது மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு